தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியேனர்க்கு இவை அனைத்தும் உதவுவாய். ஹாய் எவ்ரிபடி. பாரதியோட இந்த பாட்டை சொன்னதுனால இது முழுக்க முழுக்க செந்தமிழில் பியூர் தமிழில் இருக்கும் அப்படின்ற பயம் வேண்டாம். இந்த வீடியோ இதில் சொல்ல போகிற கண்டென்ட் இதெல்லாம் இந்த தலைமுறைக்கானது, இளைஞர்களுக்கானது. அதனால் இது ரொம்ப கான்வர்சேஷனலாக இருக்கும், கலோக்கியலாக இருக்கும். கொஞ்சம் தமிழ், a little bit of English thrown in every now and then. The very purpose of this video is to share a few things என்னோட லைஃப்பில் நடந்த, அதனால் எனக்கு கிடைச்ச பாடங்கள், என் லைஃப்பில் நடந்தது, அதனால் எனக்கு கிடைச்ச பாடங்கள், இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நான் என் லைஃப்பில் ப்ராசஸில் கற்றுண்ட சில விஷயங்கள் சின்ன வயசில் தெரியறது ஒரு பூன், ஒரு பிளெஸிங். இது எனக்கு சின்ன வயசில் சொல்லப்படலை. காரணம், என் தலைமுறையிலையோ எனக்கு முந்தின ஜென்ரேஷன்லையோ இருக்கிறவங்களுக்கே அது தெரியல. சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, சில விஷயங்கள் தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஸோ ஐ லேர்ன்ட் இட் டியூரிங் தி லைஃப் ப்ராசஸ். கொஞ்சம் வேல்யூபிள் லெசன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன வயசில் தெரிஞ்சால் இட் வில் ஹெல்ப் யூ டு ஃபேஸ் லைஃப். பிகாஸ் லைஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ த வேகரிஸ் ஆஃப் லைஃப் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஒரு கைடாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஜென்ரேஷனை பற்றி எனக்கு ஒரு பெரிய அட்மிரேஷன் இருக்குது. எங்களை விட விவேகமாக வயசாக நிறையா முடிவு எடுக்கிறீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க, அஃப்கோர்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நிறைய டியூ டிலிஜென்ஸ் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, அதை நான் உங்கள் தலைமுறையில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் பார்க்குறேன். என் பையன், என் பையனோட ஃப்ரெண்ட்ஸு, என் பொண்ணு, என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே பார்க்குறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறதுலேருந்து, ஜாப் ஸ்விட்சிலேருந்து, ஒரு சாதாரண மொபைல் ஃபோன், ஒரு கார் எது வாங்குறதா இருந்தாலும் நிறையா ரிசர்ச் பண்ணி, அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கிறீங்க. டெஃபினெட்லி நல்ல கான்டாக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, குளோபல் கான்டாக்ட் வச்சுருக்கீங்க. ஸ்கூலில் படித்தவன்லேருந்து அவன் எங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் சரி, அவனோட கான்டாக்டில் இருக்கீங்க. கான்டாக்டினோட வேல்யூ தெரியாத ஒரு ஜென்ரேஷன் எங்களுது. உங்களுக்கு அது நிறையா தெரிஞ்சிருக்கு. இப்படி நிறையா உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஐ கீப் லேர்னிங். ஐ எம் கண்டினியூஸ்லி இன் டச் வித் யுவர் ஜென்ரேஷன். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் நான் டச்சில் இருக்கிறதுனால ஐ எம் வெரி மச் அமேஸ்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். நீங்கள் நல்லா வந்து சம்பாதிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஆனால் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எது சந்தோஷம், எது சக்ஸஸ் இன் லைஃப்? பிகாஸ் ஆல் ஆஃப் யூ ஆர் பேசிக்லி ஒர்க்கிங் ஒன்லி டுவர்ட்ஸ் சக்ஸஸ். எது சக்ஸஸ் இன் லைஃப் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு உங்கள் பல பேர்கிட்ட இல்லை அப்படின்றது என்னோடய அப்சர்வேஷன். இல்லை தான். ஏன்னா நான் கேட்ட பல பேர்கிட்ட எது சக்ஸஸ்ன்ற கேள்விக்கு சரியான பதில் இல்லை. ஒரே ஒரு பொண்ணு, என் பையனோட ஃப்ரெண்ட், அவள் மட்டும்தான் பதில் சொன்னான். எது சக்ஸஸ் அப்படின்னு கேட்டப்போ 10 பேர் இந்த இடத்துல அவள் மட்டும் தான் சொன்னான், சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு. ஐ ரியலி அட்மையர் தட் கிட், ஐ ரெஸ்பெக்ட் தட் கிட், ஐ லவ் தட் கிட். கரெக்ட். சந்தோஷமாக இருக்கிறது தான் சக்ஸஸ். அப்போது நம்ம சக்ஸஸுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம போகிற டைரெக்ஷன் சரியில்லை. ஏன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற பேராமீட்டர்ஸ் அது சரியில்லை. பேரண்ட்ஸ்லேருந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம், காலேஜ், ஸ்கூல் எல்லாம்
சக்ஸஸ் அப்படிங்கிறது நிறையா சம்பாதிக்கிறது, கார் வச்சுக்கிறது, பங்களா வச்சுக்கிறது, பீச் சைட் வில்லா இப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. போகிறதுக்கு நம்மளுடைய டிவி கமர்ஷியல்ஸ் அது ஒரு மாய வலை. அமெரிக்கன் எக்கானமி இருக்கு இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அது அந்த கல்ச்சரே வேறு. அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் எக்கானமியை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு அவங்க செய்கிற சில விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நம்ம பொருட்களை வாங்கி கொடுக்க தூண்டப்படுறோம். கண்டினியூஸ்லி there is pressure on us to keep on buying things. தேவையோ இல்லையோ, ஆனால் இது சக்ஸஸ் இல்லை. பொருட்களை வாங்கி குவிக்கிறதுலையோ, பென்ஸ் கார்லையோ, பீச் சைட் வில்லாலையோ, பெரிய பேங்க் பேலன்ஸ்லையோ அதில் இல்லை வெற்றி. வெற்றிங்கிறது சந்தோஷமாக இருக்கிறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அந்த கதை that will probably highlight this point. There was this professor. While taking class, he wanted to highlight this important point about life to his students. ஒரு பெரிய கிளாஸ் ஜார் எடுத்துகிட்டு வந்தார். பெரிய பெரிய பெபிள்ஸ், கூழாங்கல் அதை போட்டார், நிறைஞ்சிடுது. கைஸ், இஸ் திஸ் ஜார் ஃபுல் நவ் அப்படின்னு கேட்டார். எஸ் சார் அப்படின்னா. ஸ்மாலர் பெபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டார், ஷேக் பண்ணார், கேப்பில் போய் இது செட்டில் ஆச்சு. கைஸ், இஸ் திஸ் ஜார் ஃபுல் நவ் அப்படின்னு கேட்டார். எஸ் சார். டைனியர் பெபிள்ஸ், பொடிக்கல் எடுத்துகிட்டு வந்து போட்டார், ஷேக் பண்ணார், அது செட்டில் ஆச்சு. கைஸ், இஸ் திஸ் ஜார் ஃபுல் நவ் அப்படின்னு கேட்டார். எஸ் சார். ஃபைன் சாண்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டார், ஷேக் பண்ணார், அது போய் கேப்பில் செட்டில் ஆச்சு. கைஸ், இஸ் திஸ் ஜார் ஃபுல் நவ் கேட்டார். எஸ் சார். Then he said this. There is a lesson from this. Without the smaller, tinier pebbles and without the fine sand, the jar was still full with the bigger pebbles. That means, if the major things are in place in your life, for a basic education, for a decent job, to make both ends meet, உங்கள் தேவைக்கான சம்பளம், வருவாய், இன்கம், ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல குழந்தைகள், இதெல்லாம் இருந்து ஒரு பர்சனல் லைஃப் நல்லா சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னால், these are all the major pebbles. All other things are the bank balance, the car you drive, the house you are living in. இதெல்லாம் smaller things. Yes, there will be space for these things, but then if you concentrate on those things and the smaller pebbles, the tiny pebbles, sandலாம் போட்டு ரொப்பிருந்தால் மேஜர் பெபிள்ஸுக்கு இடம் கிடையாது. இங்கே ப்ரையாரிட்டி மேஜர் பெபிள்ஸ் தான். மேஜர் பெபிள்ஸ் கரெக்டாக இருந்தப்போ மற்றதை அகாமடேட் பண்ணிக்கு. ஸோ யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் அ ஹாப்பி பீஸ்ஃபுல் லைஃப். அது மேஜர் பெபிள், அதுதான் மேஜர் திங். இன் ஷார்ட், லைஃப் இஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டிஸ். இந்த ப்ரையாரிட்டிஸ் கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால், சந்தோஷம், பீஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு மற்றதெல்லாம் பண்ணிங்கன்னா you will be really successful, irrespective of your bank balance, irrespective of your car you are driving, irrespective of whether you are living in a beachside villa or a small 2-bedroom flat. Still you can be happy and you will be successful because you are happy. Now, the ingredients of this happiness or a successful life, இதெல்லாம் இதுக்கு தடையாக இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது இதில் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.